வழிநடத்துவாராக. இன்றைக்கு தேவ செய்தியாக தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவித தடைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. நாளில் அதற்கு ஆதாரமாக மீகா 2:13 வசனத்தை வாசிக்க கேட்போம். எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1076. வாசிக்கலாமா? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசையாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து மெய் சொல்தரிக்கிறேன். ஏசப்பா, இது உம்முடைய வார்த்தை ஐயா. இந்த வாரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றுவது ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் இந்த வார்த்தையாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரை கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையாய் நாங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்கிறோம். எங்களோடு பேசும் இடைப்படும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள ஆவியானவர் என்று சொன்னபடி ஆவியானுடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். வாசிக்கலாம் இந்த வசனத்தை. மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இன்றைக்கு தடைகளை உடைக்க போகிறார். எதிலெல்லாம் தடையா இருக்கிறதோ அந்த தடைகளை இயேசு இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில பலவிதமான தடைகள் நாம கண்டிருக்கலாம். அது நிமித்தம் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு தொழில், ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம், ஒரு வீடு கட்டணும், ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம நினைச்சா, ஏதாவது ஒரு பணம் வரணும்னு நினைச்சா அதுல ஒரு தடை. அல்லேலூயா. நாம நினைக்கிற காரியத்துல இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தடைகளை நீக்க போறேன். அல்லேலூயா. 2 பேருக்கு தான் அது நடக்க போகுது. அல்லேலூயா. எல்லாருக்கும் நடக்கணும். அல்லேலூயா. தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க என்ன விசுவாசிக்கணும்னா, எவ்வளவு பெரிய தடையானாலும் இயேசு இன்னைக்கு மாத்திடுவாருன்னு நீங்க நம்பணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தடையானாலும் இன்னைக்கு அந்த தடைகளை இயேசு உடைத்து போட போகிறார். நீங்க நம்புனீங்கன்னா அந்த தடை இன்றைக்கு மாறுகிறது. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள், சில வேளைகள்ல இப்ப வீடு கட்டலான்னு ஒரு திட்டம் போடுறோன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த வீட்டை நம்ம கட்டணும்னு ஆயத்தப்பட்டு எல்லா காரியங்களையும் செயல்படுத்துறோம். ஒரு அஸ்திபாரத்தை போட கொஞ்சம் தொடங்குறோன்னு வச்சுங்க. நம்ம தொடங்கின உடனே நிறைய பேர்கிட்ட நம்ம பண உதவிகளை கேட்டிருக்கணும். மனுஷரிடத்துல கேட்டிருக்கோம். பணம் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நீங்கள் இருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டோம், தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலை திடீர்னு நின்று போனால், அந்த பணம் கொடுக்காம நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? பணம் தர்றேன்னு சொன்னவே தராமல் இருந்தால் நம்மளுடைய உள்ளம் எவ்வளவு அந்த இடத்துல தத்தளித்து போகும். கொடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்காம போனா, அந்த பில்டிங் கட்டக்கூடிய காரியம் நம்ம அஸ்திபாரத்தை போட்டு தொடங்கிட்டோம். சில காரியத்தை நம்ம தொடங்க நினைச்சோன்னே ரொம்ப ஆசையா ஆர்வத்தோட போயிடுவோம். ரொம்ப ஆசையோட போயிடுவோம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து அந்த காரியம் நமக்கு வந்து சேராது. அது தடை உண்டாயிரும். ஏன்னா பிசாசுக்கு அதுதான் வேலை. என்னன்னா, தடைகளை நீக்கி போடுறவர் உள்ள வரணும். அது உண்மையா நடக்க போகுது. ஆனா அவன் நம்மளை சோர்வடைய பண்ணிடுவான். ஒண்ணுமே கிடைக்காது, ஒன்றும் நடக்காது,
அப்படின்னு. ஆனா இயேசு உள்ள வந்துருவாரு, எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும்னு சொல்றதுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் தடையை உடைக்க போறேன். அந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் போது பாருங்களேன், அந்த வசனம் அழகா சொல்லும், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போறாரு, முன்னாடி நடக்க போறாரு. ஒரு தடைய முன்னாடி, நாளைக்கு உள்ள தடைய இன்னைக்கு அவர் புறப்பட்டு போய் உடைக்க போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீ செய்ய திட்டமிட்டு இருக்கிற காரியத்துல பிசாசு ஒரு தடையை வைத்திருப்பான், உன்னை சோர்வடைய பண்ண. அந்த தடைய இந்த வாரத்துல கர்த்தர் முன்னவே போய் அதை உடைக்க போகிறாரு. அதுதான் அந்த வசனம். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் வழியா என்ன செய்ய போறாரு? உட்பிரவேசித்து கடந்து போகிறத நீங்க பார்க்க போறீங்க. அவர் ஒருத்தர் தான் வாசல் வழியா வருவார். ஏசு அவ்வளவு நல்லவர். பிசாசு வேறு வழியா வருவான். அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான், ஏமாற்றுகிறவன். ஆண்டவர் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, பிசாசு அவன் திட்டமா பல திட்டங்களை வகுத்து வைத்து அந்த நேரத்துல நம்மளை சோர்வடைய பண்ணி விழத்தள்ளும்படி பல திட்டங்களை போடுவானா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை யாருடைய சிந்தனையிலாம் இருக்கோ, இன்னைக்கு இந்த வாரத்துல எல்லாம் காலையில இருந்து இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க எப்ப வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வசனம் கிரியை செய்ய போகுது. எப்படிப்பட்ட கிரியை உங்க வாழ்க்கையில செய்ய போகுது தெரியுமா? முன்னாடியே போய் அந்த தடையெல்லாம் உடைப்பாரு, முன்னாடியே புறப்பட்டு போயிடுவாரு. அதனாலதான் அவர் உனக்கு முன்பாக போவார் என்ற வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் அல்லேலூயா கம்பீரமாய் அவர் நடந்து போவார். ஒரு பெரிய யுத்தம் நடக்குதுன்னா, யுத்தத்தில் பலம் வாய்ந்தவர்கள் முன்னாடி போய் நின்னாங்கன்னா அந்த யுத்தத்திற்கு எதிராக நிற்கிறவர்கள் பயந்து போவார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ராஜாதி ராஜா முன் நடந்து வரும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? நான் தடைகளை நீக்கி போடுகிறவன். அல்லேலூயா. கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவராய் முன் நடக்க போகிறார். நீங்க அவர் வர்றாருன்ற உங்க உள்ளத்துக்குள்ள இது வந்துருச்சுனாவே போதும், அவர் பல கிரியைகளை நடப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இன்னொரு வசனத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். 3 வாசிங்க சிஸ்டர், மைக்கில் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும். ஆண்டவர் ஒரு காரியத்தை கொண்டு வர்றாரு. தடைகளை உடைக்க இயேசு மகாராஜா புறப்பட்டாரு, உங்களுக்கு முன்னாடி கடந்து போறாரு. இவங்க சொல்றாங்க, அந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுக்கிட்ட அவர் கிரியை செய்யறதுக்கு நீங்க வழியை ஆயத்தப்படுத்தணும். அவர் உள்ள வர்றதுக்கு நீங்க வழிவாசலை திறக்கணும். இன்னைக்கு சங்கீதத்துல வாசிச்சது போல உங்களுக்கும் அப்பாவுக்கும் தொடர்பு வரணும். எதனால தொடர்பு வரும்? ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அதுதான் சொல்றாரு, உனக்கு அவருக்கும் ஒரு தொடர்பு எதுனா ஜெபம். அதன் மூலமாக நீ தேவனை சந்திக்க போகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்க. எதுக்குன்னா, தேவன் தடைகளை நீக்கிட்டு அந்த மகிழ்ச்சியை உனக்கு அற்புதம் நடத்துனத உங்ககிட்ட சொல்ல போறாரு. அதுக்கு நீ ஆயத்தமாய்க்க. அந்த காரியத்தை நீ காணும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்துல முன்பாக போய் நில்லு. உனக்கு தெரியாம பிசாசு மறைத்து வைத்திருந்த கண்ணிகளை கர்த்தர் காண்பித்து கொடுக்க போறாரு. அத நீ ஜெபத்துல ஏசப்பாவிட்ட கேட்டுட்டு அவருடைய வல்லமையினால அவைகளை வெற்றி சிறக்க போகிற. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இயேசுவினுடைய வல்லமையை உங்க ஜெபத்துல தேவ சமூகத்துல பெற போறீங்க. உங்க ஜெப அறைக்குள்ள தேவ சமூகம் இருக்கு பாருங்க. அந்த பரலோகத்தில் தேவனுடைய மகிமையை பெற்று அவைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிய போறீங்க.
கர்த்தர் சொல்றாரு நீ ஆயத்தப்பட்டுக்க. அடுத்த சொல்றாரு அவருக்கு நீ பாதையை செவ்வாய்ப்படுத்தி வைய. உன் பாதைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? இயேசு வர முடியாதபடி பாவம் இருக்கா? இயேசு வர முடியாதபடி நானே அவிசுவாசமா பேசுறேனா? இயேசு வர முடியாதபடி நான் ஏதாவது செய்யறேனா? என்னன்னா ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு பெண் பயங்கரமா சாப்பிட்றவளா இருந்தாலும் ரொம்ப ஆசையா எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சாப்பிட 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 கிட்டத்தட்ட 400 டன்னுக்கு 400 கிலோவுக்கு மேல வெயிட் ஏறிடான், பவுன். அவ வெயிட் என்ன அவ சிந்தனையில இருந்துச்சான்? நான் சாப்பிடணும், கோபம் வந்தா நான் சாப்பிடணும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா நான் சாப்பிடணும், எதையாவது ஒண்ணு சாப்பிடணும் அப்படின்னு அவ உள்ளத்துக்குள்ள சிந்தனைக்குள்ள சாப்பிடணும். ஆனா இவ உடம்பு ஏறுகிறத மறந்து போனா அவ சிந்தனையில பதிவாயிருந்ததுக்கு அவ சரீரம் முழுவதும் அவை ஆவி ஆத்மா சாரீரம் எல்லாம் ஒத்து கொடுத்ததுனால அவள் உடல் பருமனாகி அவளால் எதையுமே செயல்படுத்த முடியாம படுத்த படுக்க ஆயிட்டா. அவ சிந்தனையில ஒன்று தோன்றினது, நம்மளால எதுவுமே எழுந்து இப்ப செய்ய முடியல, முன்னாடி நல்லா செய்து கொண்டிருந்தோம், இப்ப நம்மளால எதுவுமே செயல்படுத்த முடியல. அவளுக்குள்ள தோன்ற ஆரம்பித்தது. அவ ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தா. என்ன தெரியுமா? நான் மெலிந்து பழையபடி ஒல்லியா ஆக போறேன்னு முதல்ல அவ சிந்தனையில பதிவு பண்ண ஆரம்பித்தான். அவ சிந்தனைக்குள்ள வந்தது ஒரு எண்ணம். என்னன்னா அந்த சிந்தனையில வந்த எண்ணம் அவளை கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த சாப்பாடு நினைவு வரும்பொழுது இல்ல இல்ல நாம மெலிய போகிறோம், நாம மெலியணும், இன்னும் ஸ்லிம் ஆகணும், நம்ம அழகாகணும், பழையபடி மாறணும்னு அவள் சிந்தனைக்குள்ள ஒரு எண்ணத்தை பதிவு பண்ண ஆரம்பித்தா. அவள் நினைத்தபடி அவள் சரீரம் திரும்பிற்று. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் சிந்தனைக்குள்ள என்ன இருக்கு? அதை என்னன்னா உள்ள கிறிஸ்து வந்து கிரியை செய்ய போறாரு. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது, என் பாதை செவ்வையாக்கணும், அவர் வந்து கிரியை செய்வாரு, எனக்கு முன்னாடி தடைகளை உடைக்க போறாரு, என் வாழ்க்கை மாற போகுதுன்னு இன்னைக்கு நீங்க நினைக்கும் பொழுது கர்த்தர் அதை செயல்படுத்த போகிறார். உங்க சிந்தனையில நினைக்கணும். என்ன தெரியுமா? இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில எனக்காக நாளைக்கு தடைகளை உடைப்பாரு, இன்னைக்கு தடைகளை உடைப்பாரு, நான் நினைத்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுக்க போறாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் பெறப்பட்டு விட்டாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஏசப்பா அதை செய்யணும்னு நினைக்கிறாருங்க, தடைகளை மாத்தி போடணும்னு விரும்புறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடையானாலும் அந்த தடைகளை இயேசு உடைத்தெறிய போகிறார். தடையை பெருசா நினைச்சீங்கன்னா அவன் உங்களை சோர்வடைய பண்ணுவான். அது ஒண்ணுமில்லை நினைச்சீங்கன்னா அது அற்புதமா மாறிடும். சரி, தடைகளை வந்து நாம நீக்கி போடுறதுக்கு சில காரியங்களை நாம செய்யணும். பாருங்க 6ஆம் அதிகாரத்துல 15 பாருங்களேன். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். எப்படி இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு கர்த்தருக்கு? அங்க அந்த வசனத்துல என்ன வாசிச்சோம்? ஆயத்தப்படுத்துங்க. இங்க என்ன சொல்றாரு? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் எப்பயுமே பரலோகத்து தேவனை சந்திக்கிற ஆயத்தம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் இங்க ஒரு பாதரட்சையை குறித்து சொல்லி இருக்கிறாரு. ஆயத்தம் என்னும் பாதரட்சையை அணிந்தவர்களாய். எப்ப நம்ம ஒருத்தவங்க செருப்பு போட்டிருந்தா அவங்க போட்டு நிக்கிறாங்க, அவங்கள நீங்க பார்த்த உடனே செருப்பு போட்டு போகிறான்னு நீங்க அவங்கள பார்த்த உடனே என்ன செருப்பு போடுறீங்க, எங்க கிளம்புறீங்களா? செருப்பு போட்டுட்டு ஷூ மாட்டிட்டா ஏதோ ஒன்று கேட்டால் நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க? அவங்க எங்கேயோ கிளம்ப போகிறாங்க, அதுக்கு தான் செருப்பு மாட்டி நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்கள. கர்த்தர் சொல்றாரு சுவிசேஷம் என்ற அந்த ஆயத்தை நமக்குள்ள எப்பயுமே யாரு எந்த சூழ்நிலையில வந்தாலும் டக்குன்னு அந்த ஆயத்தத்தோடு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற மாதிரி மாறணுமா.
இந்த பாதரட்சைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு தேவ மனிதனுடைய செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது என் உள்ளத்தை அசைத்தது. நான் உங்களோடு கூட அந்த காரியத்தை, ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ரூத் எழுதின புஸ்தகத்திலே ஒரு காரியத்தை அந்த தேவ மனிதர் சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரூத்து தன்னுடைய கணவன் இறந்து போய் அவள் திரும்ப எருசலேமுக்கு கடந்து வந்தாள். கடந்து வந்த உடனே அவள் கணவனற்றவளாய் அந்த இடத்துல இருந்தால், அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, பொருளாதார தேவைகளை சந்திக்க யாரும் இல்லை, எந்த உதவி இல்லாம அவள் தத்தளிப்போட இருந்தாள். அப்ப களத்தில் விழக்கூடிய நிறைய அந்த கோதுமை மணி, பல காரியங்களை, நெற்பயிர்கள் எல்லாம் கீழே சிந்துகிறத பிறக்கி கொண்டு வந்து தன்னுடைய ஜீவிதத்தை தன்னுடைய மாமியாரோடு கூட அதை கழிக்கும்படி அதை செய்து கொண்டிருந்தாள். அப்ப ஏற்ற காலம் வரும்பொழுது அவளுக்கு என்னன்னா, அந்த காலத்துல யூதர்களுக்குள்ள ஒரு வழக்கம் அந்த என்ன இருந்துச்சுன்னா, ரூத் புஸ்தகத்துல அவங்க பாதரட்சை அந்த செருப்பு வந்திருக்குல, அதுல முறைமை உள்ளவங்க யாரோ அந்த செருப்பை வாசல்ல வச்சிருவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, யார் முறைமை இருக்காங்களோ அவங்க அந்த செருப்பை மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த புள்ள மேல இவருக்கு முழு அதிகாரம் வந்துருச்சுன்னு அர்த்தமா. அப்ப ரூத் திருமணம் முடிக்கிறதுக்கு வாசல்ல செருப்பு இருக்கும். இதை அவர் முறப்பையன் என்ன செய்வாரு, திருமணம் முடிச்சுக்கணும்னு சொல்லி எல்லாம் திட்டம் வைப்பாங்க. இவருக்கு ஒரு முறையார் இருக்கிறாரு, அவர் தானே திருமணம் முடிச்சுக்கணும், அவர் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அவர் வேறொரு பெண்ணை மணந்துக்குவாரு. அவர் இந்த செருப்பு, வாசல்ல இருக்க செருப்பு போட மாட்டாரு. இந்த பாதரட்சை அப்படியே இருக்கும். என்ன நடக்குன்னா, அந்த பாதரட்சையை யார் மாட்டிக்குவா தெரியுமா? போவாஸ் அந்த செருப்பு மாட்டிக்குவாரு. போவாஸ் அந்த செருப்பு அணிஞ்சுக்கிட்டா, அந்த பாதரட்சை அணிஞ்சுக்கிட்டா, இப்ப என்ன சொல்லுவாங்க, என்ன ரூத் முழு அதிகாரமும் என்ன நடக்குது? ரூத்தோட முழு அதிகாரமும் யார் மேல வருது? யார் மேல வருது? போவாஸ் மேல வருதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஒரு காரியத்தங்க, ஒரு மனுஷன் அந்த செருப்பை போட்டுட்டா அந்த மகளுடைய எல்லா காரியத்திற்கும் அதிகாரியா அவன் மாறுறான்னு அர்த்தம். யாத்திராகமத்துல முச்சடிக்கிட்ட மோசே வந்த உடனே கர்த்தர் மோசேயை கூப்பிட்டு சொல்லுவாரு, உன் பாதரட்சியை கலட்டு. ஏன்னா நீ வேற ஒரு அதிகாரத்தை உடையவனா இருக்க. இப்ப நான் சர்வத்திற்கும் அதிகாரியா நான் உனக்கு மேல உட்கார போறேன். உன் ஊழியத்தை, உன் சபைய, உன் குடும்பத்தை நான் அதிகாரமா எடுக்க போறேன். நீ அந்த பாதரட்சியை மாட்டாத, ஏன்னா நான் அதிகாரம் உடையவனா உனக்கு வரப்போறேன் அப்படின்றாரு. என் உள்ளத்தை அதை அசைத்தது. பாதரட்சனா நான் தான் இந்த குடும்பத்தை நடத்தணும், நான் தான் இந்த சபையை நடத்தி ஆகணும், நான் தான் கடன் வாங்கி ஆகணும், நான் தான் இது சமைச்சு ஆகணும், நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாளி. இன்னைக்கு சொல்றாரு, அந்த பாதரட்சியை நீ கலட்டு. இந்த சபையை நடத்துறவர் இயேசு, இந்த சபைக்கு அதிகாரி இயேசு. நீ அந்த பாதரட்சியை மாட்டிக்கிட்டு நிக்கிற. என்ன தெரியுமா, நான் தான் அந்த சபையை நடத்துறேன், என்னாலதான் அந்த சபை நடக்குதுன்னு போட்டிருக்க பாரு. அந்த பாதரட்சியை கலட்டுன்னு இயேசு சொல்றாரு. அதனாலதான் இயேசு சபை கிட்ட, இயேசு உள்ள வந்த உடனே பெருமையான காரியம் உனக்குள்ள இருந்தா முதல்ல அதை கீழே போடுன்றார். அவன் பாதரட்சியை கழட்டிட்டு அவன் தலை நெற்றி முட்டியில முற்ற வரைக்கும் அவன் தன்னை தாழ்த்தி கொடுத்தான் தேவனுக்கு முன்பாக போய். இப்ப என் ஊழியத்துக்கு அதிகாரி நீங்க, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொன்னான். உங்க வீட்டை நடத்துறதுக்கு என்னால முடியல ஆண்டவரே,
என் பிள்ளைய நடத்துறதுக்கு என்னால முடியல ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை செய்யறதுக்கு என்னால முடியல, நீங்க தான். இயேசுவை பார்த்து நீங்க சொல்லும் போது என் பாதரட்சை கழட்டி போட்டுறேன் அப்படின்னா, நான் இதனுடைய அதிகாரி என்று நான் இனி சொல்லாம, இந்த எல்லாம் வல்லவர் ஜெப வீட்டுக்கு அதிகாரி நீர் ஒருவரே, இந்த சபைக்கு அதிகாரி நீ ஒருவரே என்று நான் இனிமே சொல்றேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் எப்படி நடத்த போறேன், நான் எப்படி இதை செயல்பட, என் சொந்த முறையில, இனி கர்த்தர் தான் நடத்துவாரே. இதுவரைக்கும் எனக்குள்ள சுய எண்ணம் இருந்திருக்கலாம், அதை எல்லாம் நான் கீழே போட்டுறேன். நான் அந்த செய்தியை கேட்ட உடனே என் உள்ளம் அசைத்தது. நான் ஆண்டவர்கிட்ட போய் குற்ற உணர்வோடு நின்னேன். இந்த சபை நான் நடத்த நினைச்சிட்டேன். ஐயா, நீர் தான் நடத்துகிறீர் ஐயா, நீர் தான் இதற்கு அதிகாரி. அதனாலதான் இயேசு ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசேயை முச்சடியில சந்திக்கும் பொழுது சொன்னார், முதல் காரியம் உன் பாதரட்சையை கலட்டு. நீ தான் உன் வாழ்க்கையை நடத்த போற, நீ தான் சில காரியத்தை நான் தான் திட்டமிட போறேன், நான் தான் இதை செய்ய போறேன்னு ஒரு எண்ணம் வச்சிருக்க பாரு, முதல்ல அதை நிறுத்து, அதை விடு. என்னைக்கு நீ கர்த்தர் நம்புறியோ அன்னைக்கு தடைகளை உடைச்சு கொண்டு அவர் முன்னாடி போவார். யாராவது ஒரு ஊழியக்காரரை நம்பி, யாராவது ஒரு கடன் கொடுக்கிற குழுவை நம்பி அப்படி வாழ்க்கையை வாழாதீங்க. இயேசுவை நம்புங்க. மனிதர்கள் ஏமாற்றுவாங்க. இயேசுவை நம்பும் பொழுது இயேசு தடைகளை எல்லாவற்றையும் உடைத்து உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வழியா தடை வந்தாலும் அந்த தடையை உடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். என்ன தெரியுமா, உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும். யோபு 42:2 வாசிங்களேன். 42வது அதிகாரம் 2வது வசனம். யோபு சங்கீதத்துக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. யோபு 42. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் உனக்கு ஒன்னு செய்யணும்னு நினைச்சிட்டார்னா அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னு நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் வல்லவர், எந்த மனிதனும் அதை தடுக்க முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கு. உங்க உள்ளத்துக்குள்ள அது வரணும். இயேசுவால சகலத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 43வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 43ஆம் அதிகாரத்துல 13வது வசனம். நான் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என்னவா? நாளைக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு. நாளைக்கு நடக்க போறது உங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அடுத்த வாரம் நடக்க போறது அவருக்கு தெரியும். அவர் தடைகளை உடைக்க முன்னாடி பெறப்படுறேன்னு சொல்லிட்டாரு. தொடங்கின உடனே அவர் சொல்லிட்டாரு, நாளைக்கு நடக்க போறவனுக்கு தெரியாது, ஆனா இதை உண்டாக்கினவருக்கு தெரியும். வாசிங்க. என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, ஒருத்தர் இல்ல. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? சொல்லுங்களேன். இயேசு இன்றைக்கு சொல்றாரு, நான் செய்யறதை தடுக்கிறவன் யார்? என் கைக்கு தப்புவிக்கிறவன் யார்? அல்லேலூயா. ஏசப்பா உங்களை நேசிக்கிறபடினால உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடையை உடைப்பேன்ற. மனுஷர்களால காயம் நிறைய வந்திருக்கலாம். உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னவன், உனக்கு தருகிறேன் என்று சொன்னவன் உன்னை ஏமாத்திருக்கலாம். நீ காயப்பட்டு திரும்பி இருக்கலாம். நிச்சயமா இயேசு சொல்லுகிறாரு, அந்த காயத்தை ஆற்றுவதற்கு தான் நான் இன்னைக்கு சொல்றேன், நீ என்ன நம்பு. நான் சகலத்தையும் செய்வேன் நம்பு. யோபு சொல்றாரு. எப்ப சொல்றாரு நம்ம? யோபு சொத்த புள்ள இழந்தாரு, பிள்ளைங்களை இழந்தாரு, வீடை இழந்தாரு, ஆடு மாடுகளை இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது சொல்றாரு, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்ககிட்ட இருந்து ஒன்னு இழந்துட்டேனா, உன்னை விட்டு கடந்து போயிடுச்சுனா நீ சொல்ல முடியுமா? என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு, எனக்கு யார் இருக்கா? ஒருத்தர் தடையை உடைக்க நிற்கிறாரு.
ஒரே ஒரு தடவை ஏசப்பா நீ கூப்பிட்டுட்ட, உனக்கு தெரியாமல் உனக்கு வைத்த கண்ணிகளை கூட பூந்து உடைப்பாரு. இன்னைக்கு சொல்லிட்டார், சொன்னதை செய்வாரு, செய்த சொல்லுவாரு, சொல்லாததையும் இன்னைக்கு செய்து முடிக்க போறார். அல்லேலூயா. சொன்னதை செய்வாரு. உன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற வருவார். அல்லேலூயா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம வேண்டிக்கிறதுக்கு மேல செய்யற வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் நம்புறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு தடைகளை உடைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டார்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க அதை நம்பணும். அல்லேலூயா. கர்த்தர் உன் முன் எத்தனை தடையை நீ பார்க்கிறியோ, உனக்கு முன்னாடி எத்தனை தடையை நீ பார்க்கிறியோ, அந்த தடை ஒண்ணுமே இல்லைன்னு நீ ஒரு சிந்தனைக்குள்ள வச்சிரு. தடையை ஒண்ணும் இல்லாம தேவன் நீக்கி போடுவார். இது ஒண்ணுமே இல்லைங்க, இது மாறிடுங்கன்னு நீ நினைச்சேனா அந்த தடை ஒண்ணும் இல்லாம போயிடும். என்ன தெரியுமா, நிறைய வேளையில நம்ம சிந்தனை தான் காரணமா இருக்கு நிறைய விஷயங்களை செய்யறதற்கு. பாலியாங்கிச்சோ ஒரு நரம்பியல் நிபுணரோட உட்கார்ந்து அவரு சாப்பிடுவதற்கு ஒரு சூழல் உண்டாச்சான். அப்ப அவங்க நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க சொன்னாங்களாம். என்னன்னா, நம்ம மூளை எதை சொல்லி எதை நினைச்சு எதை யோசிச்சு நம்ம எல்லாம் செயல்பட சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் ஒரு காலம் வந்தோன்னா நம்ம சரீர செயல்பட்டு கொண்டு வந்துருமா, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருமா. இதை நம்ம விசுவாசத்துல பார்க்காததை அறிக்கை எடுக்கிட்டே இருக்கோம். என்ன, நாளைக்கு உள்ள தடையை இன்னைக்கு உடைக்க போறாருன்னு இன்னைக்கு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியாம உங்க வேலையில ஏதாவது ஒரு தடை இருந்துச்சுன்னா கூட, யாராவது உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கக்கூடிய தடை இருந்துச்சுன்னா கூட, இல்ல யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை தடை பண்ணி விழத்தள்ள நினைச்சிருந்தா கூட அதை மாத்த போறார். இன்னைக்கு ஒரு நல்ல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்க, தடை பண்றதுக்கு பல தடை வரும். அந்த தடையை நீங்க இதுதான் அடையாளப்படுத்திட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவீங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. ஏசாயா 14:24. ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். என்னவா? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ எப்படியாச்சும் அவங்ககிட்ட பணம் கடன் வாங்கியே ஆகணும், குழு எடுத்தே ஆக்கணும். அப்படின்னா என்ன நடக்கும்? உங்க சிந்தையில நீங்க நினைச்சது குழு வாங்கியே தீருவீங்க, வாங்கிருவீங்க. வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்க? ஏன்னா உங்க சிந்தனையில என்ன செஞ்சிட்டீங்க, பதிவு பண்ணிட்டீங்க. நான் குழு வாங்க மாட்டேன், ஏசப்பா எனக்கு கொடுக்க போறாரு, நான் கடை வாங்க மாட்டேன், ஏசு அப்பான்னு கூப்பிடுறேன், எங்க அப்பா என்னை காப்பாத்த வருவார்னு நீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா உங்க தடையை உடைச்சிருவாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். 27வது வசனம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? அவருடைய சிந்தனை பாத்தீங்களா? அவர் யோசிக்கிற யோசனை பாத்தீங்களா? இன்னைக்கு அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? பார்க்காததை ஏசப்பா கொடுப்பாருந்தான். நம்ம வாடகை வீட்டில் தத்தளிக்கிறோம், ஆனா சொந்த வீட்டை ஏசப்பா எனக்கு தருவாருன்னு நீங்க முழு நிச்சயத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க சிந்தையில பதிவாயிருச்சுன்னா 7000 பேரை சந்திக்கிறது நிச்சயம். உங்க சிந்தையில பதிவாகணும். என் பிள்ளை நல்லா தான் படிப்பான், நல்லா படிப்பான், யாரு சொன்னாலும் முதல்ல உங்க சிந்தனையில உங்க பிள்ளை ஜெயிப்பான்ற நிச்சயம் இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல உங்க சிந்தை தான் காரணங்க. அது என்ன செஞ்சிரு தெரியுமா? உங்க சிந்தையே உங்க பிள்ளைய விழ தள்ளிடும்.
அது தேராது, அது நடக்காது, வராது, அது ஒண்ணுமே செய்யாது. நம்மளே நம்ம பிள்ளைங்கள் நினைக்கிறது. நம்ம எப்படி நினைப்போம்? ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம் பண்றோம், நமக்கு சரீரத்துல வியாதி நீங்கி போகணும். அதுல ஆண்டவர்ட்ட கேட்கும் போது எப்படி கேட்கிறோம்? என்கிட்ட வந்து என்னை விட்டு அந்த வியாதி எடுத்துருங்கடாடி. இல்ல யாராவது, ஆண்டவரே இதுக்கு ஏற்ற நல்ல டாக்டர் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, மருத்துவர், அப்படி யாராவது கேட்டிருக்கோமா? ஆனா வியாதியை கேட்க நிற்கும் போது நீங்க முற்றிலும் எடுத்து வேரோட பிடுங்கி போடுங்க. அது மாதிரி சொல்லுங்க, கடனை உங்க சிந்தைக்குள்ள மாத்துங்க. அந்த மாதிரி நம்புங்க. ஆண்டவரே நான் இனிமே இந்த இடத்துல கடன் இல்லாதவன நிக்கணும் ஆண்டவரேன்னு நீங்க சொல்லுங்க. ஏசப்பா இன்னைக்கு ரெடியா இருக்காரு, உங்களுக்கு கை கொடுக்க ரெடியா இருக்காரு. தடைகளை நீக்கி போட, கடை வாங்க தூண்டி விடுகிறான் பாருங்க. அவனை நிர்மூலமாக்க கர்த்தர் திட்டம் வைத்து விட்டான். அல்லேலூயா. நமக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் நிர்ணயித்து விட்டால் அது ஒருவனாலும் தடுக்க முடியாது. எந்த நிபுணர் வந்தாலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. யோசுவா 1ஆம் அதிகாரம், அங்க ஒரு தடையை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 2வது வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நின்றுகிட்டு இருக்காங்க. நின்றுகிட்டு இருக்கும்போது இந்த யோர்தானை நீங்க கடந்து போவீங்க. எல்லாம் யோர்தான் நதி கிட்ட போய் நின்னோடனே இவங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இதை கடந்து போவீர்கள். என்ன யோசிச்சிருப்பாங்க அவன்? தண்ணி எதுக்கு இப்போதைக்கு இப்ப கடந்து போகணும், நமக்கு என்ன வேலை இருக்கு, ஜாலியா ஆட்டம் போட வந்தவன் நம்ம யோசிச்ச மாதிரியா? ஆனா சிலதெல்லாம் நம்ம கடந்தாதாங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். சில பேர் அந்த தண்ணி கிட்ட நமக்கு பிரச்சனை கொடுக்குறவன் அவனே அவனை வச்சிருப்பாரு. சில பிரச்சனைகளை இதை தாண்டி நம்மளை கடந்து போகிறதுக்கு கர்த்தர் ஒரு சில இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாரு. அந்த இடத்துல புடமிடுவாரு. அந்த இடத்த தண்ணிக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டி, அன்றைக்கு பார்வோன் வந்தது போல சில பார்வோன்களை சில காரியத்தை அனுமதிப்பாரு. நீ அந்த தடையை தாண்டி போறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறியான்னு கர்த்தர் கண்டிப்பா உன்னை பார்ப்பார். தயவுசெய்து இங்கே கவனிங்க. என்ன செய்ய போறாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாக கடந்து போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் முன்னடப்பா. இஸ்ரவேலை காத்த நிழல் பின்னாக, இஸ்ரவேலுக்கு பின்னாக வந்தது போல வரும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். நம் முன் இருக்கிற தடைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யோர்தானை காணும்போது அதை நுழைஞ்சு போவோம்ன்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்களா? யோர்தான் பக்கத்து வழியா வேற ஏதாவது வழி, ஆண்டவர் ஏதாவது வழி சொல்லுவாரோன்னு நினைச்சு அவங்க நின்று இருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க போய் ஆசாரியன் கால் வைப்பான், கால் வச்ச உடனே என்ன நடக்க போகுது? ஒரு பாதை திறக்கப்பட போகுது. ஒரு பாதை திறக்கப்பட போகுது. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்களேன். நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். என்ன செய்யணுமா? ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். இன்னைக்கு நான் அதை ஆண்டவர் சொன்னபடி சொல்றேன். 3 நாளைக்குள்ள சிலதெல்லாம் நீங்க கடந்து போறீங்க. சில பிரச்சனைகளை நீங்க 3 நாளைக்குள்ள கடந்து போறீங்க. நெருக்கம் 3 நாளைக்குள்ள கர்த்தர் தடைகளை உடைக்க. இவருங்க தடைகளை முன்னாடி உடைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டாருன்னா தன்னுடைய ஆசாரியன்ட்ட சொல்லிடுவாரு, நீ முன்னாடி போ,
அவன் கால் வச்சோடனே தடைகள் விலகும். ஆண்டவர் சொன்னார் 3 நாளைக்குள்ள சில தடைகளை உடைச்செறிய போறாரு. கடந்து போவீங்க, கடந்து செல்வீங்க. கர்த்தர் நீங்க சுதந்திரிக்கப்படி எதை வச்சிருக்காரோ உங்க சுதந்திரத்தை நீங்க அடைய போறீங்க. நம்புறீங்களா? சிலதெல்லாம் உங்களை நீங்க அந்த இதை தாண்டினாதான் வச்சிருப்பாரு. இங்க பாருங்க, சில பாவத்தினுடைய சோதனை, சில காரியம் இல்ல பாவத்தின் சோதனை டிவி இதை பார்க்காத, நம்ம கட்டுப்படுத்து, உன்னை தயார்படுத்துவோம். சிந்தையில் என்ன கொண்டு வா, நான் பார்க்க மாட்டேன், வேற இடத்துக்கு போயிடுவேன், நான் இதை செய்ய மாட்டேன். அப்படி நீங்க எதெல்லாம் தீர்மானம் எடுத்து நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்காம முடிக்கிறீங்களோ அந்த இடத்த நீங்க கடக்கிறீங்கன்னு அர்த்தம். யோர்தானை கடக்க போறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அடுத்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில காண்பிக்க போறான்னு அர்த்தம். நீங்க பார்க்க போறீங்க, இன்னும் 3 நாளைக்குள்ள யோர்தானை கடக்கணும். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம்னா நீங்க நடந்து போறது உண்மை, கடந்து போறது உண்மை, நீங்க அறியாத அதிசயத்தை பார்க்க போறது உண்மை. அதுதான் கர்த்தருடைய சித்தம்னா நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருங்க. எனக்கு முன்னாடி நீங்க நடந்து போறீங்க, நான் பார்க்க மாட்டேன். இது என்னுடைய வாழ்க்கை இல்ல, நீங்க கொடுத்த குடும்பம், இதை நீங்க தான் நடத்த போறீங்க, நான் நடத்தணும் அவசியம் இல்ல. ஆண்டவரே ஏசப்பா நீங்க நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது அவர் அழகாய் நடத்துவா. அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கர்த்தர் சொல்றாரு, நீ அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்துக்க, இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என்ன நடக்க போதா? உனக்கு வழியில் அற்புதம் நடக்கணும்னா இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், அவர் சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அது உங்க வாழ்க்கையில வந்து நிற்கும் பொழுது அதை செய்யாமல் உங்களை இரவும் பகலுக்கு காத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்ல போறாரு, என்ன சொல்றாரு, அத உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது எந்த இடத்துல எதை செய்யணும்ன்றத அங்க உனக்கு பிளான கொடுத்துருவாரு. புத்திமானா நடந்துக்குவ. நீ புத்திமானா நடந்தேன்னா உன்னை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா அவங்க எடுத்து பிரயோஜனம். நீ எங்க அடிமையா இருந்தா கூட உன்னை அங்க ராஜாவா கர்த்தர் வைத்து வச்சிருவாங்க. யோசேப்பு இருந்தானா? யோசேப்பு வாழ்க்கையை இயேசு மாத்தினாரா? ஆண்டவர் தேவன் யோசேப்பின் வாழ்க்கையை அற்புதமா மாத்தினாரு. சிறைச்சாலையில அவன் போய் அங்க உட்கார்ந்து இருந்தாலும் அங்க இருக்கிறவர்களே அவன் அதிகாரியா மேன்மை உள்ளவன் அவனை கொண்டு போய் வச்சார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் தீர்மானம் பண்ணினவர் அற்புதர், அதிசயமானவர். உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளை உடைத்து முன் நடக்கிறவர் சொல்றாரு, நீ உன் வாயை விட்டு பிரியாதபடி காத்துக்கொள். எந்த ஒரு காரியமும் தேவனுக்கு முன்பாக அது நீ ஆயத்தப்பட்டு இதெல்லாம் சரிப்படுத்தும் பொழுது கர்த்தர் நடத்துவாரு. எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும் உன்னை கடக்க பண்ணுவாரு. என்னது? எவ்வளவு பெரிய யோர்தானா இருந்தாலும், அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது கடந்து போக உன்னை பண்ண போற. புரிஞ்சவங்க? எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அது கடக்க பண்ண போறாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க. ஊழியக்காரர் உனக்கு சொன்னதெல்லாம் நீ கவனமா இருக்கணும். முதல்ல ஸ்ட்ராங் ஆயிரு. எப்படி? ஏதாவது பிரச்சனை வந்துட்டா பயந்து நடுங்கிறது, ஏதாவது ஒரு சூழல் வந்துட்டா, ஏதாவது தேவை வந்துட்டா, ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டா முதல்ல வேற எதையாவது ஒன்று சாடுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஏசப்பா கிட்ட முதல்ல தெரியப்படுத்துங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் முதல்ல தடையை உடைக்கட்டும், அப்புறம் நீங்க அங்க போகும்போது அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணணுங்க. நீங்க முதல்ல ஜெபம் பண்ணாமையே முதல்ல வீட்டுல இருந்து காலையில் எந்திரிச்சோடனே யோசனை பண்ணிட்டு யாருகிட்ட போய் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு, ஏசு கிட்ட முதல்ல அந்த பிரச்சனையை முடிவு கேளுங்க. பேசுவாருங்க, கண்டிப்பா பேசுவாரு.
நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில இந்த சூழல்கள் அற்புதமான காரியத்தை செய்ய விரும்புகிறார் தேவன். வாசிங்கள இந்த 7வது வசனத்தை. என் தாசனாகிய போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இங்க பாருங்க, நீங்க வசனத்தைப்படி நடந்தீங்கன்னா நீங்க புத்திமானா இருக்கிறீங்கன்னு மத்தவங்க அறிஞ்சுக்குவாங்க. யாருக்கு புரிஞ்சிச்சு? 2-3 பேருக்கு தான் புரிஞ்சிச்சா? நீங்க தேவ வசனத்தைப்படி நடந்தீங்கன்னா நீங்க புத்திமானா நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு மற்றவங்க உங்களை அறிந்து கொள்வார்கள். உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. அது எவ்வளவு வேணாலும் நெருக்கமா இருக்கலாம். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை நோக்கி நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதுவா மாறும். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி தான் பாருங்களேன். ஏசப்பாக்கு போய் முன்னாடி நின்று என்னை மாத்துங்கடாடி, என் வாழ்க்கையை மாத்துங்கடாடி, என் சூழ்நிலையை மாத்துங்கன்னு ஒரு தடவை நில்லுங்களேன். உங்க வாழ்க்கை அற்புதமா மாறும். இன்னைக்கு இயேசு மாற்ற விரும்புகிறார். எல்லாவற்றையும் மாற்ற விரும்புகிறார். ஆராதனை நேரத்துல கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்துவார்னு நிச்சயத்தோட ஆராதனை பண்ணுங்களேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மாறும். நீங்க தேவனை ஆராதிக்கிற நேரம் இங்க பாருங்க, உங்க குடும்பம் மாறுதுன்னு நீ நினைச்சுக்கிட்டே நின்று ஆராதிச்சீங்கன்னா உங்க குடும்பம் மாறுங்க. குடும்பத்தில் மாற்றத்தை கற்றுக்கொண்டு வருவா. அல்லேலூயா. உங்க ஊழியத்தை நீங்க நினைச்சுக்கிட்டே ஆராதனையில இன்றைக்கு தேவன் விசேஷித்ததாய் கொண்டு வருவார்னா உங்க ஊழியத்துல ஒரு மாற்றம் உண்டாக தான் போகுது. அல்லேலூயா. ஏதோ ஒரு தடை இருக்கு, நான் ஆராதிக்கும் போதுன்னு இல்ல, என் தடையை உடைப்பார் நம்பிக்கிட்டே ஆராதிக்க தடை உடைஞ்சிடும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னை கூப்பிடுவார், கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், கர்த்தர் என்னை அழைப்பார் நம்பிக்கையோட வந்தீங்கன்னா உங்க ஜெப அறைக்குள்ள, உங்க ஜெப ஆலயத்துக்குள்ள கர்த்தர் நிச்சயமா உங்களை பெயரிட்டு அழைப்பார், உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. அது உங்க சிந்தனைக்குள்ள நீங்க கொண்டு வரணும். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க ஆராதிக்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது என் கூட நீங்க இன்னைக்கு பேசுங்க. வசனத்தை கேட்க வந்து உட்கார்ந்த உடனே என்கிட்ட பேசுவார் எங்க அப்பா, என் கூட கண்டிப்பா நம்பிக்கையா இருந்தீங்கன்னா உங்க கூட பேசுவார். அல்லேலூயா. விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும், கண்டிப்பா பேசுவார். என்னாகமம் 32வது அதிகாரம். உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா என்ன விசுவாசத்துல உறுதி? என் கூட இன்னைக்கு அப்பா பேசுவார். அதான், ஏன்னா நீங்க பார்க்கல, ஆனா நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டீங்க, என் கூட கண்டிப்பா பேசுவார்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட இயேசப்பா பேசுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா பேசுவாருங்க. வாசிங்களே, என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? பாருங்க, எதுக்கு தெரியுமா? முதல்ல வசனம் சொல்லும் போது ஸ்ட்ராங்கா இருங்கன்னாரு, திடன் கொள்ளுங்கள். அங்க அந்த வசனத்தை முன்னாடி வாசிச்சோம் பாருங்க. என்ன வாசிச்சோம்? நீங்க பலங்கொண்டு திடமனதா இருங்க. ஏன் சொன்னா தெரியுமா? ஏதாவது ஒரு துர்ச்செய்தி வந்துருச்சுன்னா உடனே உங்க இருதயம், ஆண்டவர் ஒருவேளை இது சொல்லலையோ, அந்த சந்தேகம் வந்துடும். நம்மளாம் நினைக்கிறோமோ? நீங்க ஜெபத்துல எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளதான் போறீங்க. உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டாரு. இயேசுவை தேடி இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை வெறுமையா அனுப்புவாரா? அப்பா, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க தான் போகுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதை என்கிட்ட அப்பா பேசுவாரு, இல்ல எதை நடத்துவார் நம்பி வந்து உட்கார்ந்தீங்களோ அது நடக்க போகுது. அது நடக்க போகுதுங்க. இன்னைக்கு சொல்லிட்டாரு, நான் அதுக்குள்ள போய் தடையை உடைப்பேன்ட்டாரு. நாளைக்கு காலையில உங்களுக்கு அநேக பிரச்சனை இருக்கலாம். நம்பிட்டு இன்னைக்கு போனீங்கன்னா நாளைக்கு காலையில அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு கர்த்தர் உட்புகுந்திருப்பாரு. அந்த காரியம் மாறுதலாய் அமைந்திருக்கும். உங்க காரியத்தை நீங்க விசுவாசமாயிருங்க. உங்க இருதயத்தை வாக்கு தத்தத்தில் கொண்டு போய் வச்சுட்டு நில்லுங்க. வழி விலகி போக செஞ்சிடாதீங்க. என் வாக்கு தத்தத்தை இன்னைக்கு கொடுத்தாரு பாரு,
தடைகளை நீக்கிறாரு. நான் மாற போகிறது இல்ல, அதுலயே நிக்க போறேன். ஏசியா வாழ்க்கையை மாத்த போறாரு. நான் ஜெயமுள்ளவனாய் மாற போறேன். நம்புங்க, கர்த்தர் உங்கள் கஷ்டத்தில் இருந்து உங்களை தூக்கி எடுப்பார். எந்த காரியத்துல நீங்க போராடினாலும் அந்த போராட்டத்தினுடைய காரியம் பெருசா இருந்தாலும் கர்த்தர் அதுல இருந்து தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். ஏன் தெரியுமா? எத்தனை பேர் இன்னைக்கு அவரை பார்த்துட்டு வந்திருக்கீங்க? ஏசப்பா பார்த்தவங்க யாரா இருக்கீங்களா? 2 பேர் பார்த்திருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்களும் தேவ சமூகத்தில் போய் உபவாசித்து தேவ சமூகத்தில் நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் கர்த்தர் உங்களை தன்னை காண்பித்து கொடுப்பார். நிச்சயமா உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். என்னுடைய குருநாதர் என்னை சத்தியத்துக்குள்ள நடத்தின பாஸ்டர் அவங்க ஒரு காரியம் செய்தாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை அதை சொல்லணும். இந்த நேரத்தில் அதை சொல்லணும். தரிசனத்தை குறித்து நான் சொல்லணும்னு அதை நினைக்கிறேன். ஆனபடினால அந்த காரியத்தை சொல்கிறேன். ஒரு காரியத்தை அங்கே சொன்னாங்க. என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் அந்த தேவ மனிதனை அநேக வார்த்தையினால சத்தியத்தினாலே அவர் உருவாக்கி அவரை புடமிட்டு அவரை ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல அவர் அங்கே அநேக பூஜைகள் நடக்கும். என்னென்னா, அங்கே இருக்க வாகனங்கள் வெளியே போகும்பொழுது பூஜை போட்டு தான் அவங்க வந்து வெளியே அனுப்புவாங்க. அந்த பூஜையை நடத்தக்கூடிய அந்த பூசாரி அவங்க அந்த மனிதன் வந்து அந்த இடத்துல பூஜையிட்டு அநேக காரியங்களை அங்கே செய்வாங்க. இவர் மேனேஜராக இருக்கிறனால அந்த பகுதியில் இவர் வந்தபடி கடந்து போயிட்டு வருவார். இவங்க எல்லாரும் அந்த கும்பிட்டுட்டு தான் அந்த காரியங்களெல்லாம் செயல்படுத்துவாங்க. அப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் அந்த வாகனத்தில் 2 வீலரில் வந்துக்கிட்டு இருக்கார். வந்து அந்த கேட்டில் நுழையும் பொழுது வாசலில் அந்த பூஜை செய்கிறவர் பூஜையிட்டு கொண்டிருந்தார். அப்போ சில காரியங்கள் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பாஸ்டர் வந்து பார்க்குறாங்க. இது உயிருள்ள சாட்சிங்க. இங்கே திருச்சி பட்டணத்தில் இங்கே நம்ம KK நகரில் மாதவன் சாலையில் நடந்த ஒரு சாட்சி. அப்போ ஒரு காரியத்தை அங்கே நடந்த காரியம் என்னன்னா, இவர் வந்து அந்த மனிதனை பார்த்த உடனே ஆண்டவர் இவர் உள்ளத்தில் ஒரு காரியத்தை பேசுகிறார். என்னன்னா, அந்த நிற்கிறாரே அந்த மனிதன் இன்றைக்கு மாலையில் காவிரி ஆற்றுல விழுந்து மரித்து போகிறார். நீ போய் அவனிடத்தில் சொல்லு, நான் உன் கடனை அடைக்கிறேன், நீ மரித்து போக வேண்டாம் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி இயேசு அவனிடத்துல அந்த ஊழியக்காரர் அவருடைய உள்ளத்துல பேசுறார். அவரு பகுதி நேரம் ஊழியம் செய்யறாரு, மித நேரம் வேலை செய்யறாரு. ஆனா ஆண்டவர் அவர்கிட்ட துல்லியமா சொல்றாரு. ஆனா அவர் பூஜையிட்டு கொண்டிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் எப்படி சொல்றதுன்னு இவருக்கு தெரியல. இவர் வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் நின்றுகிட்டே இருக்காரு. உடனே அந்த பூஜையிட்டு கொண்டவர் இவரை பார்த்துட்டு, சார் என்ன சார், என்ன சாமி, என்ன பிரச்சனை, என்ன நீங்க நின்றுகிட்டு இருக்கீங்களே, என்ன காரியம்னு கேட்டார். அப்ப இவர் அவரிடத்துல பார்த்து, நான் ஒரு காரியத்தை உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், என் ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, அது உண்மையான்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னார். என்ன காரியம் சொல்லுங்க சாமி அப்படின்னு அவர் சொல்றார், அந்த பூஜையிட்டு கொண்டவர். அப்பொழுது இவர் சொன்னாரு ஒரு காரியத்தை, என்னன்னா, நீ இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு காவிரி ஆத்துல விழுந்து மரித்து போகும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் கேட்டார், எப்படி சாமி உங்களுக்கு இது தெரியும்? என் ஆண்டவர் இயேசு இதை சொன்னார், நீ மரிக்க வேணாம் என்று சொன்னார், உன் கடனை நான் அடைக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு. அவருக்குள்ள ஒரு கலக்கம். அவர் சொன்னாரு, ஆண்டவர் பேசுவாரா? உன் ஆண்டவர் பேசுவாரா? கட்டாயம் பேசுவாரு. என் கூடயும் பேசுவாங்களா? அப்ப அவர் சொன்னாரு, நீ நான் சொல்றபடி செய்ய, கண்டிப்பா அவர் உங்ககிட்ட பேசுவார்.
சரி, நான் என்ன செய்யட்டும் சாமி எனக்கு சொல்லுங்க. நான் நைட்டு நீ ஒரு 12 மணிக்கு எழுந்து 3 நாளைக்கு நான் சொல்றதை செய். முழங்கால் படியிட்டு வானத்துக்கு நேர கையை உயர்த்தி, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, நீங்க தான் தெய்வம்னு சொன்னாங்க, நீங்க பேசுறவர்னு சொன்னாங்க, நீங்க என்னோட கூட நீங்க பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி நீ இரவு கேளு, கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசுவார். சொல்லிட்டு இவர் போயிட்டாரு. இவர் அந்த மேனேஜரா இருக்கிறனால இவர் எல்லா இன்சார்ஜ் எல்லா காரியங்களும் ஒழுங்கு செய்திருக்கிறார். அன்று நாள் போச்சு, அன்று இரவு போச்சு. அடுத்த நாள் காலையில இவர் ஆபீஸ்ல உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதர் வருகிறார். வந்து அப்படியே கட்டையில சாய்ந்து நிற்கிறார். என்னடா என்ன வேணும் அப்படின்னு. சாமி நீங்க சொன்னீங்களே ஏசப்பா அவங்க என்னோட பேசுவாருன்னு, ஆனா என் கூட அவர் பேசவே இல்லையே இன்னைக்கு. என்னடா சொல்றேன்னு. கண்டிப்பா அவர் பேசுவார். பேசல சாமி. அப்ப அவர் சொன்னாரா, இன்னைக்கு சாயந்தரம் நான் 3 நாள் சொன்னேன்ல வந்துட்டேன், இன்னைக்கு சாயந்தரம் போ, இன்னைக்கு நைட் அதே மாதிரி முழங்கால் படிட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடு, நிச்சயமா உங்க கூட பேசுவாரு. போய் முழங்கால் படிட்டார். அன்று இரவு பேசினாரு, ஜெபம் பண்ணாரு. அடுத்த நாள் காலையில வந்தாரு. இவர் அதே போல மேனேஜர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது வந்தாரு. என்னடா இன்னைக்கு பேசினாரா? இல்ல சாமி இன்னைக்கும் பேசல, 2 நாள் போச்சு. நீங்க என்னமோ ஏசப்பா பேசுவார் நீங்களே, அவர் பேசலையே, எனக்கு தெரியலையே அப்படின்னாராம். 3ஆவது நாள் இன்னைக்கு இருக்குல்ல, இன்னைக்கு தானே கடைசி நாள். 3ஆவது நாள் அற்புதம் நடக்குமா நடக்காதா? சரி இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணு, ஏசப்பா இன்னைக்கு பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் பொழுது இவர் சொல்றாரு, சாமி அப்படி பேசலைன்னா இன்னைக்கு 3ஆவது நாள் என்ன செய்யலாம், நான் உங்க கூட பூஜை போட வந்துடுறேன்டா. இவர் சொல்றார். அப்படி அவர் பேசிட்டாருன்னா நீ என்னடா செய்யற? நான் உம்மோட பைபிள் தூக்கிட்டு வந்துடுறேன். சரி அப்படின்னு போயிட்டாங்க. இவர் வீட்டுக்கு போயிட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து, நான் ரொம்ப வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டேன், அவங்க கூட என்னை கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியல, அவங்க கூட சேர்ந்து பூஜை போட்டுக்கிட்டு தெரிகிற மாதிரி முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் குடும்பமா உட்காந்து. ஏசப்பா எப்படியாவது அந்த மனிதர் இடத்துல நீங்க பேசிருங்க, ஒரு வார்த்தையா சொல்லிருங்க, நாளைக்கு என்னைய வேற கோலத்துல நிக்க வச்சிடாதீங்க ஆண்டவரேன்னு ஒரு அழுது ஜெபம் பண்ணியிருக்கார். அடுத்த நாள் காலையில ஒரு அவசியம் போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த மனிதன் வந்து நிக்கிறாரு. அந்த கட்டையில சாஞ்சிக்கிட்டு, பக்கத்துல ஒரு பெரிய கண்ணாடி, அந்த கட்டையில இருக்க இதுல போய் சாஞ்சிக்கிட்டு அந்த டோர்ல சாஞ்சி நிக்கிறார். என்னடா இன்னைக்கு பேசினாரா அப்படின்னு அவர் கேட்கறதுக்கு வாயை எடுத்துட்டு பார்த்துருக்காரு. ஐயோ இன்னைக்கு பேசலன்னா நிலைமை என்னன்னு தெரியலையே, இவருக்குள்ள ஒரு பதட்டம். இருந்தாலும் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுன மாதிரி கண்டிப்பா அவர்கிட்ட பேசியிருப்பான்னு இவருக்குள்ள ஒரு விசுவாசம், பயங்கர நம்பிக்கை. இல்ல கர்த்தர் பேசியிருப்பாருடா, பேசினாரா? ஆமா சாமி, உங்க ஆண்டவர் என் இடத்துல பேசினார். இரவு 12 மணிக்கு நான் முழங்கால் படியிட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன், நீங்க பேசுவீங்கன்னு அவர் சொன்னாரு, நீங்க பேசுவீங்களான்னு கேட்டுக்கொண்டு இருந்தேன். திடீர்னு என் வீட்டு மூளையில சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட நின்று, பயப்படாதே நான் உனக்காக தான் மரிச்சேன், உன் கடனை எல்லாம் அடைப்பேன்னு அவர் பகிரங்கமா பேசினார். காலையில ஓடியாந்து வந்து நிக்கிறாரு. சாமி நான் இயேசுவை பற்றி கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு அவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நான் உனக்குள்ள தடையை உடைக்க போறேன், உன் தடையை நிர்மூலமாக்க போறேன், உன் வாழ்க்கையை மாத்த போறேன்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு. நீங்க நம்புனீங்கன்னா நாளைக்கு தடைகளை உடைத்தவர் செய்த அற்புதங்களை பார்க்க போறீங்க. உன் பிள்ளை வாழ்க்கையில இது வரைக்கும் நல்லது நடக்கல, நல்லதை நடக்க செய்ய கர்த்தர் தடைகளை உடைச்சு பெறப்படுறாரு. உன் பிள்ளை இது வரைக்கும் பாருங்க ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறாரு. போன வாரத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. என்னன்னா சகோதரி அவங்க ஏசப்பாட எல்லாம் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நகராஜ் சிஸ்டர் கையவே தூக்க முடியாம கையில பலவீனத்தோடு இருந்தாங்களாம். கை தூக்குனா நான் இப்போ எல்லாரும் தூக்குறாங்களே, நானும் தூக்குனா நல்லா இருக்குமேன்னு அவங்க சாட்சி சொல்லாததுனால நான் சொல்றேன். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? ஜெப வேளையில்
அந்த சகோதரியுடைய தோள்பட்டை தொட்டார். அந்த கையில ஒரு சொடக்கு விழுந்து கை தூக்கப்பட்டது. பாருங்க, கைய விடுதலையோடு கைகளை தூக்கி கொண்டு கர்த்தர் இன்றைக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். பேசுவாரு, உயிரோடு இருக்கிறாரு. அவர் தான் சொன்னாரு, இந்த வாரத்துல நான் தடைய உடைக்க போறேன். இருக்கீங்களா? நானே சொல்லிடுறேன், தடைகளை உடைக்க போகிறவர் உங்களுக்கு முன்னாக சொல்லுகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறத முன்னாடி சொல்றாரு. நம்பினவங்க இந்த வாரத்துல தடைகளை உடைச்சதை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா! சிலருடைய வேலையில் உள்ள தடையை உடைக்க போறாரு. என்ன தெரியுமா? நீங்க விசுவாசத்துல ஏசப்பா உண்டு என்பதை நீங்க நம்பிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க. என்ன தெரியுமா? பார்க்காதவரை இந்த இடத்துல பார்க்கறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று காத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் தொடங்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா! ஆபிரகாம் தேவனை விசுவாசிச்சான். அவனை வெறுமையா அனுப்பிட்டாரா இல்ல குழந்தைய கொடுத்தே அனுப்பினாரா? எத்தனை வயசுன்றது நமக்கு தான் பிரச்சனை. அவருக்கு பிரச்சனையே இல்லை. உனக்கு சொன்னார்னா சொன்னதுதான், அவர் கொடுக்கிறார்னா கொடுப்பார் தான். ஹல்லேலூயா! நீங்க விசுவாசிங்கன்னா அது நடக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 5:6 வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல், நாம பார்த்துட்டு நடக்காம விசுவாசித்து நடக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? இன்னைக்கு நீங்க தடையை உடைக்க போறான்னு விசுவாசிச்சு நடக்கிறீங்க. உங்க தடை உடையுது. உங்க தடை உடையுது. உங்க தடை உடைஞ்சிருச்சு. உங்க தடையை உடைச்சிட்டாரு. முன் நடந்துட்டாரு. வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். கர்த்தர்கிட்ட போய் நிக்கிறோம். எப்படி இருக்கான்? இந்த தேகத்துல நம்ம இருக்கிறது எப்படி இருக்கான்? இது வந்து டெம்பரவரி. சீக்கிரம் கர்த்தர்கிட்ட போக போறான். அதான் நிரந்தரம். ஆனாலும் இது சரீரத்துக்குள்ள கர்த்தர்கிட்ட தான் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா கிட்ட தான் நிக்கிறோம். அப்பா கிட்ட தான் இருக்கோம். நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த காரியம் வெகு சீக்கிரமா நடக்க போகுதுன்னு சொன்னாரு. அதை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சோர்ந்துராதீங்க. நீங்க ஒவ்வொருவரும் முன்னேறுங்க. கர்த்தர் உங்க இடத்திலேயே அதை கொடுக்க போறாரு. ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை இந்த முழு வருஷமும் உங்களை பலப்படுத்தி ஆவியானவரை வச்சு நடத்த போறாரு. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைஞ்சு கழுக போல சட்டைகளை அடித்து எழும்ப போறாங்க. நீங்க தானா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க உங்க பிரச்சனையில இருந்து எழும்ப போறீங்க. உங்க போராட்டத்துல இருந்து எழும்ப போறீங்க. பாருங்க, அன்னைக்கு யோவான் பேதுரு வந்து ஒரு நடக்க முடியாதவனை கைபிடிச்சு எழுந்திரு, என்னிடத்துல உள்ளத உன்னிடத்துல தருகிறேன். நசரேனாகிய இயேசு என்கிட்ட இருக்கிறாரு, அவரை ஒன்ட்ட தரேன்னு இன்னைக்கு கரம் பிடித்து தூக்கி விட்டு அவள் நடக்க பண்ணினார்கள். அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்க ஜெபம் தெளிவா இருந்தா உங்க வெற்றி தெளிவா இருக்க போகுது. எனக்கு கிடைக்காது, எனக்கு நடக்காதுன்னு யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ, இது என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்சதை முதல்ல மாத்திருங்க. கொடுக்க தான் போறாரு. எந்த வழி இல்லாம இருக்கு பாருங்க. என்னன்னா, ஒரு வீடு வாங்குறதுக்கோ, ஒரு வீடு கட்டுறதுக்கோ, ஒரு கார் வாங்குறதுக்கோ, ஒரு காரை நீங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வர எந்த வழியும் இல்லைன்னு வச்சுங்களேன், இப்பதான் நீங்க விசுவாசிக்கணும்னு அர்த்தம். காணாததை விசுவாசிங்கன்னா அது நடக்க போகுது. உங்க வேலையில நீங்க பார்க்காதத ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பார்ப்பீங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வெற்றி நிச்சயம். கர்த்தர் அதை கொடுக்க போறாரு. தேவனிடத்துல நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. லூக்கா 18:37. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 43 வரைக்கும் 37 முதல்ல வாசிங்க. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள்
வந்தார்கள். அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பாருங்க, எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் இவன் எதிலையாவது மாற்றத்தை காண்பிச்சானா? ஏசப்பாவை கூப்பிடுறது நிறுத்திட்டானா? விரோதமா இருந்தாலும் பார்வே இல்லைனாலும் அவனுடைய வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சு விசுவாசத்தை காண்பிச்சான். அவன் நம்பினான். என்ன நம்பிக்கை தெரியுமா? என் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா மாறுற நாள், இன்னைக்கு தாண்டா என் பிரச்சனைக்கு முடிவு வர்ற நாள் நம்பினான். அதனால மகாராஜாவை கூட்டு வரான்ட்டார். ஒரு தடவை நம்பிருங்களேன். ஒரு தடவை உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு அவர் விரும்புறாரு. நீங்க ஒரு துளி அளவு கூட சந்தேகப்படாதீங்க. இன்னைக்கு அந்த வேலையை கர்த்தர் நல்லா தான் முடிப்பாருன்னு அந்த நம்பிக்கையோட இருங்க. அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சுது. அல்லேலூயா. உங்கள் தேவை எதுவோ அது கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த காரியத்துல நாளைக்கு என்ன நடக்குமோ நினைக்காதீங்க. நாளை நடக்கிறது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. உங்க சிந்தனை தரிசிச்சு விசுவாசிச்சு அதை தேவன் எனக்கு கிரியை செய்வாருன்னு அந்த நம்பிக்கையை விட்டு விடாம இருந்தீங்கன்னா நீங்க வாய்க்கால் ஓரமா இருக்கிறீங்க. நீங்க கனிதர போறீங்க. கர்த்தர் பலன் கொடுக்க வைக்க போறாரு. நீங்களே அந்த ஆசீர்வாதமான தோட்டமா மாற போறீங்க. இங்க இருக்கிற சில பேர் கடன் அடைக்க போறீங்க. கடன் கொடுக்கிறவரா மாற போறீங்க. வாங்குறவங்கள நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவங்கள ஞானவாணிகளா கர்த்தர் உங்களை மாத்த போறார். நீங்க வெட்கப்பட்ட காரியம் இந்த அதே இடத்துல ஜெயம் உள்ளவர்களை கர்த்தர் ஞானவாணியா மாத்தி கொடுப்பார். நம்புறீங்களா? கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க விசுவாசிக்கிறது வளர்றது, நீங்க விசுவாசிக்கிறது நடக்குது, நீங்க விசுவாசிக்கிறது தோன்றுது. கர்த்தர் சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கிறது கிரியை செய்ய ஆரம்பிச்சு விட்டது. கர்த்தர் நீங்க அழைக்கிற அளவின்படியே நடக்க ஆரம்பிக்க போகிறார். நிறைய பேர் தசமபாகம் கொடுக்கும் பொழுது என்ன நினைப்பீங்க? விதைக்கும் போது என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா செய்வார் சிஸ்டர், நிறைவா கொடுப்பார் சிஸ்டர், மிகுதியாய் தரப்போகிறார். உங்களை வெட்கப்பட விடவே மாட்டாரு. நீங்க விதைக்கும் போது மிகுதியா அறுவடை எடுக்க போறீங்க. ஒரு பிடி நெல்லை கொண்டு போய் விதைக்கும் போது அந்த ஒரு பிடி அப்படியே வராது, அது 100 மடங்காய் பலன் கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு எந்த கஷ்டத்துல நீங்க விதைச்சீங்களோ அதெல்லாம் 100 மடங்கா அறுவடை எடுக்க போறீங்க. கர்த்தர் உங்கள் விதைத்த விதையை உங்க வாழ்நாளிலே கொடுக்க போகிறார். அநேக யோர்தான் தடை வந்தாலும் அந்த யோர்தானை தகர்த்தெறியத்தக்கதாக கர்த்தர் இன்றைக்கு தீர்மானம் பண்ணிவிட்டார். அந்த தடைகளை உடைத்து அருமையான கானானுக்குள்ளே உங்களை பிரவேசிக்க உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேருடைய வீடு கானானா மாறணும்? போன வாரம் ஏதாவது நீங்க கர்த்தர் உங்களிடத்துல பேசி நீங்க ஜெபத்துல கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட காரியம் ஏதாவது உண்டா? கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்துல பலனை எதிர்பார்க்கிறார். நீங்க கேட்டவைகளை பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த வாரமும் உங்க தடை நீங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. அந்த தடைகளை தகர்த்தெறிய தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று தம்முடைய ஜனம் அறிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நீங்க அதை விரும்புறாரு. நீங்க தடைகளை உடைக்க அவர் வல்லவர் என்று நீங்க நம்பணும்னு நினைக்கிறார். சில வேளைகள்ல உங்க ஜெப அறைக்குள்ள உங்ககிட்ட வல்லமையை கொடுத்து உடறானுவார். மோசே யோர்தான் நதி மேல அங்க போய் தன் கோல்களை வைத்த உடனே நதி முழுவதும் ரத்தமா மாறுச்சு. அவன் அனுப்பி செஞ்சாரு. ஒன்னு அனுப்பி சில திட்டத்தை வச்சிருப்பாரு, அதெல்லாம் செய்வாரு. உன் கையை கொண்டு செய்யணும்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்தத உன் கையை கொண்டே செய்வாரு. உன் கையின் பிரயாசத்தை நீங்க தான் சாப்பிட. உங்க கையில உள்ளத கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாரு. அத நினைக்கிறாருங்க ஏசப்பா. அவரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17 இருந்து சொல்லியிருக்கிறாரு. அநேக காரியங்களை விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? விசுவாசிகளை துரத்துவாங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்க, பல காரியங்களை ஆண்டவர் அற்புதம் சொல்லியிருக்கிறாரு. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வசனம் நிறைவேறிய தீரும்.
எது மாறினாலும் மாற, உங்க சிந்தைக்குள்ள நீங்க வச்சிருக்கதான் முக்கியம். என் வசனத்தை, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார்னு கடுகளவு கூட சந்தேகப்பட்டுறாதீங்க. அவர் அதனாலதான் சொன்னாரு, சந்தேகப்படாம இருந்தா மலையை பெயர்ந்து சமுத்திரத்துல விழுன்னு சொன்னார். ஒரு வசனம், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்து வாசிச்ச அந்த வசனத்தில் அடுத்தில் இருக்காரு என்னன்னா, ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும். ஊசி எப்படிங்க, எவ்வளவு பெருசுங்க? ஊசி எவ்வளவு பெருசு? குட்டியோடு தானுங்க. ஒரு ஒட்டகம் அது காதுல நுழையுன்றாரு. எப்படிங்க ஒட்டகம், அவ்வளவு பெரிய ஒட்டகம் எப்படி நுழையும்? ஒட்டகத்தை தங்க வைக்கிற இடத்தினுடைய கூடாரம் இப்படி இருக்கும். அந்த கூடாரத்தின் வாய் ஊசியுடைய கடைசி நூல் கோப்பம்ல, அது அந்த இடம் போல இருக்கும். அதுக்குள்ள அதை அமுக்கி அப்படிதான் உள்ள கொண்டு போய் நிமித்துவாங்க. ஏன் அப்படின்னா, மற்ற மிருகங்கள் வளர்க்கிறவங்களை விட யார் கூப்பிட்டாலும் உடனே நாய்னா குலைக்கும், ஆடுனா போகாது, மாடுனா முட்டை வரும், ஏதாவது ஒரு காய் செய்யும். ஆனால் ஒட்டகம் மட்டும் அப்படி கிடையாது. யார் கூப்பிட்டாலும் பேசாமல் அப்படியே அது பாட்டு நடந்து போயிட்டே இருக்கும். அந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போனான். ஒட்டகத்தினுடைய குணாதிசயம். அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த கூடாரம் எஸ்கிமோக்கள் கூடாரம் மாதிரி இப்படி இருக்கும். அதன் வாய் இப்படி இருக்கும். அந்த வாயில அதோடைய கொண்ட முதுகுல இருக்க அந்த இது இடிக்கும். அதை அமுக்கி தான் உள்ள கொண்டு போவாங்க. அதை யார் கூப்பிட்டாலும் திருடே ஈஸியா கொண்டு போக முடியாது. ஏன்னா அது முதுகு தட்டும் போது அது கத்தும். அது கத்துற சத்தத்தை கேட்டு அந்த வீட்டு எஜமான் பிடிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு கஷ்டமா இருக்குமா ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது? அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆனாலும் மனுஷர்களால் இது கூடாதுதான், ஆனா ஐஸ்வர்யவான் உள்ள பிரவேசிக்கிறது தேவனாலே கூடும். அடுத்த வார்த்தை எழுதியிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, மனுஷர்களால் இது கூடாதுதான், அவன் பிரவேசிக்க முடியாதான், ஆனா தேவனை விசுவாசிக்கும் பொழுது ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பான். ஏன்னா அவனையும் விட்டுட்டு போக கூடாதுன்னு நிக்கிறார். அவரே பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்பது, எல்லாரும் பிரவேசிக்க வேண்டும் என்பது அவருக்கு விருப்பமாயிருக்கு. நீங்க பிரவேசிக்கணும். அவருக்கு சித்தம், அவருக்கு ஆசை. அதனாலதான் நம்மளை வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. நிச்சயமா இன்னைக்கு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ, உங்க வாக்குத்தத்த சபையோட வாக்குத்தத்தம் என்னங்க? பலத்தினாலும் அல்ல, ஆவினாலே, ஆவினாலே, தேவனுடைய ஆவினாலே எல்லாமே நடக்க போகுதுங்க. அநேக சாட்சிகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்க போகிறார். உண்டாகணும் அதான் சொல்றாரு. உருவாக போகுது. கூடாதது கூட போகுது, கைகூடி வரப்போகுது. நல்ல செய்திகள்லாம் கைகூடி வரப்போகுது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல செய்திகளை கொண்டு வரப்போகிறார். கர்த்தர் ஆச்சரியமான பாதைகளிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆண்டவர் சொன்ன காரியம் இதெல்லாம் நீங்க தான் நடத்துறீங்க. என் குடும்பத்தை நீங்க தான் நடத்துறீங்க. என் ஊழியத்தை நீங்க தான் நடத்துறீங்க. நான் இல்லைன்னு நீங்க எப்ப ஒத்துக்கிறீங்களோ அப்ப உங்க ஊழியத்தினுடைய பலனை நீங்க காண போறீங்கன்னு அர்த்தம். உங்க வேலையினுடைய பிரயாசத்தின் பலன் நீங்க சாப்பிட போறீங்கன்னு அர்த்தம். உங்க குடும்பம் நல்லா மாறப்போகுதுன்னு அர்த்தம். உன் பிள்ளையின் பிள்ளையை நீ காண போறேன்னு அர்த்தம். அநேக ஆசீர்வாதத்தின் தோட்டமா கர்த்தர் உன்னை மாற்ற போறார்னு அர்த்தம். உன் இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்த நீ வெற்றியை காண போகிறேன்னு அர்த்தம். இயேசு உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா! கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை உனக்கு உண்டாக்க போகிறார். எந்த தடை கண்டு கவலைப்படாதீங்க. தடைகளை நிச்சயமாய் நீக்க போகிறார். என்ன தெரியுமா? பாதரட்சை கழட்டி போட்டுறணும். ஏசு அந்த பாதரட்சைய அந்த காரியத்தை கழட்டி போட்டுரு. நான் தான் சுமக்கிறேன்னு சிந்தனையில வச்சிருக்க பாரு, அதை தூக்கி போட்டுரு. அந்த தேவ மனிதர் மூலமாய் ஆவியானவர் கொடுத்த சத்தியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் அந்த வார்த்தையை இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தை உடைக்கும்படி உருவாக்கும்படி வைத்து இந்த காரியம் இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை நீங்க போராடி நடத்த தேவையில்லை. இயேசு கையில கொடுத்துருங்க, அவர் நடத்துவார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இயேசு மாத்தன்னு விரும்புறாரு. நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. உங்க சிந்தனையில பதிவு பண்ணுங்க, இயேசுவால தான் இது மாறும்னு.
அழகா மாத்துவார் உன் பிள்ளைய. என் பிள்ளைய மாத்திருப்பாரு, என் பிள்ளைய மாத்திருப்பாரு, என் பிள்ளைய மாத்திருப்பாரு, என் பிள்ளை மாறி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு நாள் நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். என்ன தெரியுமா, என் பிள்ளை பேசுறதுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் பொழுதே என்னன்னா, தேவனை தான் தேவ வார்த்தையை தான் பேசணும், தேவனை தான் சொல்லணும். போன வாரம் துதிக்கணும்னு சொன்னாரா? துதிக்கும் பொழுது சாத்தான் ஓடுவான். துதிக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசனை இறங்க. துதிக்கும் பொழுது ஆசீர்வாதம் மலரும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொன்ன அத்தனை காரியங்கள் நடக்கதான் போகுது. நேத்து நாங்க சொல்லவே இல்லை, ஆனா கர்த்தர் மகளை துதிக்க வச்சாரு. பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, எல்லாம் ஓடதான் போகுது. ஒரு நாள் வொர்ஷிப் லீடரா நிக்க போறாங்க. அன்னைக்கு நம்ம எல்லாம் அவங்க ஆராதிக்கிறத பார்த்து ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. இன்னைக்கு பயம் இல்லையேன்னு தொடங்கியாச்சு. கர்த்தர் தொடக்கத்தை நல்லதான் முடிப்பாரு. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறவர் உங்கள் தடைகளை உடைத்துகளை நடத்துவேன் என்று இன்றைக்கு வாக்குறுதி கொடுத்து அனுப்புகிறார். மலகால் படியிடலாமா? இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். உங்க வாழ்க்கையில் உள்ள தடைகளை எல்லாத்தையும் உடைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டாரு. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்குகிறார். வாசல் வழியாய் உட்பிரவேசித்து அந்த ராஜா உங்கள் தடைகளை உடைக்கிறார். உங்கள் முன்னாக நடக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபை இறங்க போகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையில ஒரு பலத்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு எதெல்லாம் நீங்க இந்த ஊழியத்துல தடை இருக்கோ, வேலையில தடை இருக்கோ, எந்த காரியத்தில் ஆவிக்குரிய ஜீவியத்துல தடை இருக்கோ, சபைக்கு சரியான நேரத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு தடையா இருக்கு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு தடையை இயேசு உடைக்கிறார். இன்றைக்கு இயேசு உன் தடையை உடைக்கிறார். இன்றைக்கு உன் தடையெல்லாம் மாறுகிறது. இன்றைக்கு உன் பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் பல தடைகளை உடைத்து ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்கள் தடைகளை உடைப்பேன் என்று சொல்லிவிட்டீர். ஊழிய பாதைகளிலே ஆயத்தம் என்று பாதரட்சியை அணிந்து கொண்டு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் ஆயத்தப்பட்டு நிற்கிறோம். இன்றைக்கு எங்களை அனுப்போ, எங்கள் மீது உம்முடைய கரத்தை வையோ, உம்முடைய அபிஷேகத்தை வையோ. நாளைக்கு தடைகளை உடைத்து நடத்தும். எங்கெங்கெல்லாம் பாதை திறக்க வேண்டுமோ அந்த பாதைகளை எத்தனையும் திறந்து கர்த்தர் வழிவாசலை ஆண்டவரே திறப்பீராக. இனிமேல் நாங்கள்லப்பா, எங்களை நீங்க தான் நடத்த போறீங்க, நான் இல்ல. என் சிந்தனையில இதுவரைக்கும் நான் நினைச்சிருந்ததெல்லாம் விட்டுட்டேன் ஆண்டவரே. இனிமே நீங்க தான், இனிமே நீங்க தான், இனிமே நீங்க தான் செயல்படுத்த போறீங்க. நீங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்க குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். உங்க வேலையை பொறுப்பெடுத்துட்டாரு, உங்க வீட்டை பொறுப்பெடுத்துட்டாரு, உங்க பிள்ளையை பொறுப்பெடுத்துட்டாரு. இனிமே அதில் உள்ள எல்லா தடைகளை இயேசு இன்றைக்கு உடைத்து போடுகிறார். ஏசப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த ஜெபத்தில் பங்குபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. அவருடைய வியாதி மறையட்டும், அவங்களுடைய பலவீனம் மறையட்டும், அவருடைய எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும், கடன்கள் நீங்கட்டும், அவங்களுடைய எல்லா போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாறட்டும், அவருடைய சாட்சிகளாய் மாற்றும். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் புதுப்பிக்கப்படட்டும். பெரிய மாற்றங்களை காண கர்த்தர் கிருபை செய்யும். உடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.